Hi friends, welcome to Meena Samayal. Lockdown snack recipe number 4, Poha balls. Poha அப்படின்னா தமிழ்ல அவல் அப்படின்ட்டு அர்த்தம். அவல்ல வந்து நம்ம நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் உப்மா ஃப்ளேவர்ஸ் வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்ருப்போம். நம்ம சேனல்லையே நான் வந்து அவல் சர்க்கரை பொங்கல் செஞ்சு காட்டியிருக்கேன். இது வந்து என்னுடைய ஃப்ரெண்டு கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். ரொம்ப நல்லா இருந்ததுங்க செஞ்சு சாப்பிடும்போது. அவுட்டர் வந்து நல்லா மொறுமொறுப்பாக கிறிஸ்பாக க்ரன்ச்சியாக ஹார்டாக இருந்தது. உள்ளே வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு லாக்டவுன் சீசனில் ஒரு சினிமா பார்க்கும்போது ஃபேமிலியோடைய சுட சுட சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க போஹா பால்ஸ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ போஹா பால்ஸ் செய்ய தேவையான பொருட்கள் கட்டி அவல் இந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, உப்மா அவல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த மாதிரி உப்மா அவல் வந்து 1 கப் அப்படிங்கிறது வந்து நான் வந்து மிக்சியில் வந்து ஒன்றும் பாதியமாக இந்த மாதிரி பொடிச்சு வச்சுருக்கேன். நீங்கள் ஃபைன் பவுடர் பண்ணால் கூட இட்ஸ் அப்சல்யூட்லி ஓகே. அண்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இதே அவல் வந்து நான் கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக பிடிச்சி வச்சுருக்கேன். இது ஃபைனலாக வந்து ரோல் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு தேவைப்படும். அண்ட் 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் நீக்கி துருவி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு பிக் சைஸ் பச்சை மிளகா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் ரோஸ்டட் ஜீரா பவுடர், ஒரு 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு அண்ட் பொரிக்கிறதுக்கு உண்டான எண்ணெய். அவ்வளோதாங்க. ஸோ நம்ம போஹா பால்ஸ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இந்த வேக வச்சு துருவின உருளைக்கிழங்கு மசிக்கவும் செய்யலாம், ஆனால் துருவும் போது டெக்ஸ்டர் வந்து ஈவனாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து துருவிருக்கேன். பொடியாக நறுக்கின பச்சை மிளகா, ஜீரா பவுடர், ரெட் சில்லி பவுடர், சாட் மசாலா, பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, அதுக்கப்புறமா இந்த உடச்சி வச்சுருக்கிற போஹா அதாவது கட்டி அவல். ஸோ இந்த மிக்ஸ்சருக்கு தேவையான அளவு உப்பு. ஸோ இது வந்து இப்போது நம்ம கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மிக்ஸ்சருக்கு வந்து இப்போயே தண்ணி சேர்க்க வேண்டாம். எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம். உருளைக்கிழங்குல இருக்கிற ஈரமே போதுமானது. ஏன்னா இந்த அவல் வந்து ஊற கொஞ்சம் தண்ணி நல்லாவே இழுத்துக்கும். ஸோ அதை பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்ல மாவு மாதிரி ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இது நல்லா பிசைஞ்சு ஆச்சு. ஸோ ஒரு மூடி போட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம வந்து இதை விட்டுடலாம். இப்போ 15 மினிட்ஸ் முடிஞ்சாச்சு. எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நல்லா டைட்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி தெளிச்சிக்கலாம். ஏன்னா அவல் அப்படிங்கிறது நிறைய தண்ணி குடிக்கும். ஸோ இப்போ நல்லபடியாக மிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து நம்ம கைக்கு கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். இது வந்து சின்ன பால்ஸாக நம்ம உருட்டிக்கலாம். பார்த்திங்களா, இந்த மாதிரி நம்ம உருட்டிக்கணும். உருட்டினதுக்கு அப்புறமா இந்த பவுலில் வந்து நம்ம ஒன்றும் பாதியமாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அவல், அதில் வந்து நம்ம ரோல் பண்ண விட்டுடலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக ஈவனாக கோட் ஆகிடும். பாருங்கள் இந்த மாதிரி. ஸோ எல்லா மாவுமே நம்ம உருண்டை பிடிச்சி இதில் ரோல் பண்ணி இதில் வச்சிடலாம். இப்போது எல்லா பால்ஸும் நம்ம ரோல் பண்ணி முடிச்சாச்சு. இது குறைஞ்சது ஒரு 1/2 hour ஆகுது நம்ம ஃப்ரிட்ஜில் ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து எண்ணெய் சுட வச்சு நம்ம பொரிக்கலாம். ஸோ இப்போ வந்து இது 1/2 hour நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஸோ ஒரு பேனில் வந்து டீப் ஃப்ரைக்கு உண்டான எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணியாச்சு. அண்ட் இப்போ வந்து நம்ம போஹா பால்ஸை இதில் கேர்ஃபுல்லாக போட்டுடலாம். அண்ட் போட்ட உடனே கிளற வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் ஸ்டாண்டிங் டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டர் பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள் நல்ல கோல்டன் ப்ரௌன் வந்தாச்சு. இப்போ நம்ம இதை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம அடுத்த பேட்சை டீப் ஃப்ரை பண்ணிடலாம்.
ஸோ இப்போ நம்ம செகண்ட் பேட்ச் ஆஃப் பால்ஸ் கூட நல்ல கோல்டன் ப்ரௌனாக மாறியாச்சு. நான் ஸ்டவ் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். So our crispy and crunchy poha balls is ready. ஸோ லாக்டவுன் ஸ்நாக் ரெசிபி நம்பர் 4 போஹா பால்ஸ் பார்க்கும்போதே ரொம்ப க்ரன்ச் தெரிஞ்சுது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மீனா சமையலை பாருங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.